வணக்கம். ஜோதிடத்தில் இந்த முக்கிய 2 பாவங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, லக்ன பாவம், 4ஆம் இடம் இந்த 2 பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அதுதான் தீர்மானிக்கும் அவருடைய செயல்பாடுகள், கேரக்டரு, அவர் என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு. இப்போ லக்னம் நம்மளுக்கு தெரியும், சிந்தனை, மூளை. லக்னம் தான் எல்லாமே. ஆட்டிடியூடு, என்ன மாதிரியான திங்கிங் கெப்பாசிட்டி, அவர் பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங், முக்கியமாக முடிவுகள்லாம் எப்படி எடுக்கிறாரு, இது எல்லாமே லக்னத்தை பொறுத்து தான். அப்போ இங்கே பாவகிரகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. தனித்து முடிவு எடுக்கக்கூடியது, சொந்த காலில் நிற்பது, இது ஒரு தைரியமோட வாழ்க்கை வாழ்வது, இது எல்லாமே லக்னம் தான் முடிவு பண்ண. ஏன்னா ஒரு மனிதனுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிம்பாங்க. ஸோ கார்ப்பரேட் லாங்குவேஜில் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 4ஆம் பாவம் சுகஸ்தானம், தாய் வீடு, வீடு வண்டி வாகனம், சொத்து சுகம். அதே மாதிரி சுற்றுப்புற சூழல், நம்மளுடைய சமுதாயம் தான். ஒரு குழந்தை பிறந்தவுடன் வளரும்போது அது சமுதாயம் தான் தீர்மானிக்குது. அப்போ சுற்றமும் நட்பும் எப்படி, என்ன மாதிரியான சூழல்களில் நீங்கள் வளர்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். அறிவும் இருக்கணும், லக்னம் முதல்ல நல்லா இருக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்து, அந்த பிரெயின் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி 4ஆம் பாவம் என்ன மாதிரியான சூழல், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், இது எல்லாமே தான் உங்களை உங்களுடைய கான்சியஸ் பில்ட் பண்ணும். அப்போ இந்த 2 பாவம் கெடாமல் இருக்கணும். இங்கே அதிகப்படியான தீய கோள்கள், பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இயற்கை பாவகிரகங்கள் சனி, ராகு, கேது, இதெல்லாமே, செவ்வாய், சுப கிரகங்கள் இருக்கலாம். குரு புதன் லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி 4ஆம் வீட்டில் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருக்குன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் இருக்கும். இப்போ லக்னம் கெட்டுருச்சு, லக்னம் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்துருது அப்படின்னா, மறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் அப்போ மற்றவர்களை சார்ந்து தான் வாழ்க்கையை வாழ வேண்டும். வேறு வழி இல்லை. யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணணும். வீட்டில் உள்ள நபர்களை, குடும்ப நபர்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். இல்லை வேறு குடும்ப நபர்களே இல்லை, கூட பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகளாக இல்லைன்னா, அப்போ வேறு எக்ஸ்டர்னல் அப்பா அம்மாவுக்கு பிறகு டிபெண்டன்சி வேணும். அப்போது அதே மாதிரி 4ஆம் பாவம் கெட்டுருச்சு அப்படின்னா, 4ஆம் பாவம் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைவது கிடையாது. 4ஆம் பாவம் 4க்கு 12ஆம் பாவம் 3ஆம் பாவம், 4க்கு 6ஆம் பாவமான 9ஆம் பாவத்தில் சப்போஸ் மறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை. அது ட்ராவல். 3ஆம் பாவம் ஷார்ட் ட்ராவல், 9ஆம் பாவம் தூரதேச பயணம். ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு வேலை மட்டும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சுன்னா போதும். அப்படியே அந்த வேலைக்கேற்ற ஜீவனம் எங்கே அமையுதோ அந்த ஊர்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரே இடத்துல செட்டில் ஆகக்கூடாது. ஒரு நாடோடி மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை இருக்கும். ஆன்மீக சைடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுவுமே வாழ்க்கை கரெக்டாக போகும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.